ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பேப்பரில் வெளிவந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவுக்கான செக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். டி குறிச்சிட்டு தப்பாக குறிச்சிட்டேன், அதை வெட்டியிருக்கேன். பரிதிமாற் கலைஞர் இஸ் த ரைட் ஆன்சர். எல்லா கொஸ்டினும் இப்படி தான். எல்லா கொஸ்டினும் இதே கண்டிஷன் தான். தப்பாக குறிச்சிட்டேன் முதல்ல, அதுக்கப்புறம் அது சரியாக குறிச்சிருக்கேன். சாகித்ய அகாதமி விருது கவிஞர் மு. மேத்தாவுக்கு எந்த படைப்புக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சாகித்ய அகாதமி விருது கவிஞர் மு. மேத்தாவுக்கு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு படைப்புக்காக வழங்கப்பட்டது. ஈவே ராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இவ்வரிகளை இயற்றியவர் ந. பிச்சமூர்த்தி. சரியான பொருளை தேர்ந்தெடுது. தவிர்க்க இயலாத, யாண்டும் எப்பொழுதும். குமிழித்தூம்பு எனும் அமைப்பு யாருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? சோழர்கள் காலம். மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை கூறும் காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம். பகுபத உறுப்பிலக்கணம். செய்வான். செய் கூட்டல் இவ் கூட்டல் ஆண். நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நூல் மணிமேகலை. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆறு அழகப்பன். சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல் தேன்மலை. பொதுத்தமிழ் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து பொது அறிவு கொஸ்டின்ஸ். மரபுசாரா எரிபொருள் பெருக்கம் பிரவுன் புரட்சி. வைட்டமின் B6 வேதியியல் பெயர் பைரிடாக்சின். கரப்பான் பூச்சியின் இதயம் 13 அறைகளை கொண்டது. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் செல் உட்கரு. 3ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1761. வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு 220 வோல்ட். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவை கடப்பதன் பெயர் சீரான இயக்கம். யூக்ளினா அசைவுக்கு பயன்படுத்தப்படும் உறுப்பு நீளிலை. உட்கரும் மணியை கண்டறிந்தவர் பாண்டனா. சரியான கூற்றியது. நியூட்டனின் முதல் விதி போர்வையை உதர தூசி பறப்பது. சரி. நியூட்டனின் 2ஆம் விதி நெரிசலான தெருவொன்றில் வாகனம் ஓட்டும்போது அதிக பெட்ரோல் செலவு செய்வது. இதுவும் சரி. அடுத்து பாசிகளும் பூஞ்சைகளும் தாலோபைட்டா தொகுதி. எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் காரியம். பினாப்தலின் தயாரிக்க உதவுவது தாலிக் அமிலம். அவ்வளவுதான். ஏறு வரிசை முறைப்படி சரியான வரிசையை தேர்ந்தெடு. துணை அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் கேபினட் அமைச்சர்கள். இந்திய பாராளுமன்றம் குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவையை கொண்டது. இந்திய அரசியலமைப்பானது பெரிய அரசியலமைப்பாகும். RTE சட்டம் சம்பந்தமாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 6 to 14 வயது உடையவர்களுக்கானது. கட்டாய மற்றும் இலவச கல்விக்கான சட்டப்பூர்வ அந்தஸ்து. பொறுத்துக. ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தம். வராகமிகிரர் பிருகத் சம்ஹிதா. பிரம்மகுப்தர் பிருகத் சம்ஹிதா. வராகமிகிரர் சித்தாந்த சிரோமணி. பாஸ்கரா கண்டித கடியகா. பலகப்பா கஸ்தயப்பூர் வேதம். முதல் சீக்கிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை லாகூர். மக்கள் தொகை வெடிப்புக்கு எது முக்கிய காரணம் என்பதை குறிப்பிடுக. அதிக பிறப்பு விகிதம். இந்தியாவில் மிக அதிக மக்கள் தொகையுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். பொறுத்துக. பருத்தி குஜராத். சேனல் மேற்கு வங்காளம். தேயிலை அஸ்ஸாம். காப்பி கர்நாடகா.
அடுத்தொரு பொறுத்துக. மிக முக்கிய பயிர் நெல். வியாபார பயிர் சணல் 1 ஹெக்டேருக்கு 100 டன். கரும்பு. பசுமை புரட்சி அதிக அளவில் விளையும் பயிர். அமீபியாசிஸ் எந்த ஒரு செல் ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது? எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிகா. அமெண்டிடின் என்பது ஒரு வைரஸ் எதிர்ப்பு மருந்து. இரு சிறுமூளை கோளங்களை நரம்புகளை கொண்டு இணைப்பது பான்ஸ்பெரோலி. காற்று சுவாசத்திற்கும் காற்றில்லா சுவாசத்திற்கும் பொதுவான நிலை கிளைகாலிசிஸ். மனிதர்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 47ஆக காணப்படும் போது 22A+XSY இந்த நோய் சிண்ட்ரோம் ஏற்படுகின்றது. கிளைன்-பல்டர் சிண்ட்ரோம். அணுக்கரு உலையில் காட்மியம் கட்டுப்பாட்டு கழிவுகளின் பணி அதிகமாக வரும் நியூட்ரான்களை உறிஞ்சிக் கொள்ளுதல். அடுத்து 17 இரண்டும் சரி. நாட்டியம் நாடகம் இரண்டிற்கும் பொதுவாக கூத்து எனும் சொல்லே வழக்கில் இருந்தது. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் கூத்து வகைகளை பற்றியும் நாடக நூல்கள் பற்றியும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வார டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணையும் எழுத்தையும் வாழும் உயிர்களுக்கு கண்களாக கருதிய நூல்கள் எவை? திருக்குறள், கொன்றை வேந்தன். எண்ணையும் எழுத்தையும் வாழும் உயிர்களுக்கு கண்களாக கருதிய நூல்கள் திருக்குறள், கொன்றை வேந்தன். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள்: இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? இந்தியன் ஒப்பீனியன். வேதாந்த சித்தாந்த வித்தக சித்தர் கணமே என தாயுமானவர் எப்பாடல் வழியாக போற்றினார்? சித்தர் கணம். தமிழர்களால் யவனர் என அழைக்கப்பட்டவர்கள் ரோமானியர்கள், கிரேக்கர்கள். பரிதிமாற் கலைஞருக்கு பேராசிரியர் பணி வழங்க முற்பட்ட பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம். 7வது கொஸ்டின்ல 1, 2, 3 ஆகியவை சரி. நாலடியார் மற்றும் பழமொழி ஆகிய நூல்கள் 400 பாடல்களை கொண்டுள்ளன. திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி ஆகிய நூல்கள் 100 பாடல்களை கொண்டுள்ளன. ஏலாதி 80 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து 8ல் ஆப்ஷன் சி 1, 2 ஆகியவை சரி. இந்நிலை எனும் நூலை எழுதியவர் பொய்கையார். இந்நிலை 45 பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து ஒரு பொறுத்துக. வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியன். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நன்னறி சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். 10ல் இரண்டும் சரி. நாற்றிசை பெயர்களும் ஊர்களுடன் குறிக்கப்பெற்றன. தம் ஊருக்கு கிழக்கே வழிந்த ஊர்ப்பகுதியை கீழூர் எனவும் மேற்கே அமைந்த ஊர்ப்பகுதியை மேலூர் எனவும் பெயரிட்டு வழங்கினர். கம்பராமாயணம் ஒரு வழிநூல். சரி. கதைமாந்தரின் வடமொழி சொற்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர். சரி. அடுத்து 12 மேற்கண்ட இரண்டும் சரி. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக இருந்தார். 13 மேற்கண்ட இரண்டும் சரி. மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் எனும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது. சுந்தரர் அதனை பாடியுள்ளார். 2ம் சரி. அடுத்து 14 மேற்கண்ட இரண்டும் சரி. தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலையை அடைந்தது. கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. அடுத்து 15 சீதையின் திருமேனி அழகையும் குணநலன்களையும் விவரிக்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சங்கீரை பருவம் என்பது பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? 2வது பருவம். திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன். இப்பாடல் வரிகள் யார் யாரை பற்றி பாடியது? பாரதிதாசன் பாரதியாரை பற்றி பாடியது. கூற்று 2 மட்டும் சரி. 18ல் அவர் பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயின. யாரு? போப். அடுத்து 2 மட்டும் சரி. பரிதிமாற் கலைஞர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அடுத்து 20
தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் பெரியார். பாஞ்சாலி சபதத்தில் விதுரனை தூதுவிடல் பகுதி எந்த சர்க்கத்தில் இடம்பெற்றுள்ளது? முதல் சர்க்கத்தில். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏவாப்பு உடைத்து. இக்குறட்பாவில் ஏவாப்பு என்பதன் பொருள் பாதுகாப்பு. வினை செய்வதற்கு தேவையான 5 பொருட்கள் என வள்ளுவர் கூறுவது பொருள், கருவி, காலம், செயல், இடம். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். பொறுத்துக. வள்ளலார் தமிழ்நாடு, ஆத்மராம் பாண்டுரங் மகாராஷ்டிரா, சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப், நாராயணகுரு கேரளா, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வங்காளம். மௌசிம் என்ற அரபு சொல்லின் பொருள் பருவகாலம் ஆகும். வனவிலங்குகள் செழுமைத்தன்மையையும் பன்மையையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணம் தவறு. அதாவது இரண்டும் தனித்தனியே சரி. கூற்று: உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரி. பருவமழை வெடிப்பு இந்தியாவின் வெப்பநிலையை பெருமளவில் குறைக்கிறது. இதுவும் சரி, ஆனால் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பொறுத்துக. பாக்சைட் வானூர்தி, ஜிப்சம் சிமெண்ட், கருப்பு தங்கம் நிலக்கரி, இரும்பு தாது மேக்னடைட், மைக்கா மின்சாதன பொருட்கள். எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? தூதரகம். அப்படிங்கிறது தூதரகத்தில் ஆளுநரின் அதிகாரம் கிடையாது. சரி. கூற்று சரி. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அங்கீகார வரம்பு உண்டு. அடுத்த ஒரு பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் இராணுவ அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவர் நீக்கம். சட்டப்பிரிவு 72 குடியரசுத் தலைவரின் நீதி அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 74 அமைச்சரவை குழு. சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகள். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? தமிழ்நாடு. அப்போ ஈரவை சட்டமன்றத்தை பெற்றவை ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். லூயி கொள்கைப்படி ஒரு காரம் என்பது எலக்ட்ரான் இரட்டையை வழங்கும் சேர்மம். ஒரு அணைவுச் சேர்மத்திலுள்ள மைய உலோக அயனி ஒரு லூயி அமிலம். பின்வரும் மின்கலங்களில் எவை முதன்மை மின்கலங்களாகும்? லக்லாஞ்சே மின்கலம் மற்றும் மெர்க்குரி மின்கலம். லெட் சேமிப்பு கலனை மின்னேற்றம் செய்யும் போது நேர்மின் முனையில் PpSO4 லெட் சல்பேட் ஆனது PP லெட்டாக ஒடுக்கமடைகிறது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சி இதில் தவறு. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். பீனாலின் பாண்ட் OH தொகுதியை கொண்டுள்ள கார்பன் அணு sp2 இனக்கலப்பினமாதலை கொண்டுள்ளது. ஆல்கஹால்களைப் போலல்லாமல் பீனால் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் பீனாக்சைடை தருகிறது. ஆல்கைல் பதிலீடு செய்யப்பட்ட பீனால்களில் ஆல்கைல் தொகுதியின் எலக்ட்ரான் விடுவிக்கும் தன்மை +I விளைவு காரணமாக அவை பீனாலின் அமிலத்தன்மையை குறைக்கின்றன. அடுத்து 40 தவறான கூற்று. பி தவறான கூற்று. அதை விட்டுட்டு சரியான கூற்றை படிப்போம். கிளிசராலில் 2 ஓரிணைய ஆல்கஹால் தொகுதியும் ஒரு ஈரிணைய ஆல்கஹால் தொகுதியும் உள்ளன. மை மற்றும் மை உறிஞ்சும் முத்திரை திண்டு ஆகியவற்றின் தயாரிப்பில் கிளிசரால் பயன்படுகிறது. உயிர்பொருள் மாதிரிகளுக்கு பதப்படுத்தும் பொருளாக எத்தனால் பயன்படுகிறது. 41 பின்வரும் பண்புகளில் பரப்பு கவர்தலுடன் தொடர்புடையது. ΔG, ΔH மற்றும் ΔS அனைத்தும் எதிர்க்குறி மதிப்பை பெற்றுள்ளன. தேங்காயின் இளநீரில் தேங்காயின் திரவ கருவுன் திசு காணப்படும் கார்பன் சைட்டோகைனின். பின்வருவனவற்றுள் எவை தாவர விலங்கு செல்களுக்கு பொதுவானவை? உட்கரு மற்றும் பிளாஸ்மா சவ்வு. மைட்டாசிஸ், H மைட்டாசிஸ் இவை முறையே மறைமுக செல் பிரிவு மற்றும் நேரடி செல் பிரிவு. பொறுத்துக. வகைப்பாட்டியலாளர் புத்தகம். தியோப்ராஸ்டஸ் டெலிஸ். பயாஸ்கோரைட்டுகள். மெட்ரியா மெடிக்கா, கரோலஸ் லின்னேயஸ், எப்சிசிஸ் பிளான்டாரம். பெந்தம் அண்ட் ஹூக்கர் 3 தொகுப்புகள் ஜெனிரா பிளான்டாரம். பறவை மற்றும் பூச்சிகளின் இறகு அமைப்பு
ஓங்கு பரிணாமம் கொண்ட ஒத்த உடலமைப்பை பெற்றவை. மைக்ரோ அலைகளை தோற்றுவிக்கும் கருவி கிளைஸ்ட்ரான் அலையேற்றி. அனைத்து வகைகளிலும் டிரான்சிஸ்டர் பெருக்கியின் செயல்பாடு முன்னேற்றம் அடைய எதிர்க்கரி மின்னோட்டம் அளிக்கப்பட வேண்டும். அணுக்கரு உலையின் பயன்பாடு மின்னாற்றலை உற்பத்தி செய்ய, அறிவியல் ஆராய்ச்சிக்கு, கதிரியக்க ஐசோடோப்புகளை உருவாக்க. அவ்வளோதான். அண்மையில் ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்? ஈரான். சமீபத்தில் 2024 எலோரா கோப்பைக்கான போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நிகத் ஜரீன் சார்ந்து விளையாட்டியது குத்துச்சண்டை. அண்மையில் தனது ஓய்வை அறிவித்த சுனில் சேத்ரியுடன் தொடர்புடைய விளையாட்டியது கால்பந்து. சமீபத்தில் புவனேஸ்வரத்தில் நடந்த 27வது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா. அண்மையில் இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டரான ஷியாம் நிகில் சார்ந்த மாநிலம் தமிழ்நாடு. 2024 தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் நாளுக்கான கருப்பொருள் செலிப்ரேட் சேவிங் ஸ்பீசிஸ். சமீபத்தில் வழிகாட்டப்பட்ட பல்முனை ஏவுதல் திறன்மிகு ஏவுகணை அமைப்பான ஃபதா-2வின் பயிற்சி ஏவுதலை வெற்றிகரமாக நடத்திய நாடு பாகிஸ்தான். ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். அண்மையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா முத்தரப்பு கடல்சார் பாதுகாப்பு பயிலரங்கத்தின் 2வது பதிப்பு நடத்தப்பட்ட இடம் கொச்சி. ஸ்பெக்குலோஸ் 36 என்றால் பூமி போன்ற புறக்கோள். ஃபாங் ஃபுய் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மிசோராம். அண்மையில் SFO டெக்னாலஜியின் கார்பன் குறைப்பு முன்னெடுப்பை வெளியிட்ட அமைப்பு இஸ்ரோ. 2024 பன்னாட்டு அருங்காட்சியக நாளுக்கான கருப்பொருள் மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவியல் நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி மே 20. 2027 மகளிர் உலகக்கோப்பையை நடத்தும் நாடு பிரேசில். NOAA வெளியிட்ட ஓர் அண்மைய அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் மட்டும் உலகிலுள்ள பவளப்பாறைகளில் எத்தனை சதவீதம் நிறம் மாறியுள்ளன? 60%. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பாஜி வெண்பளிங்குகள் சார்ந்த மாநிலம் குஜராத். அண்மையில் குற்றவியல் நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் முற்போக்கான பாதை என்ற மாநாடு நடைபெற்ற இடம் கவுகாத்தி. சமீபத்தில் இந்தியா ஜிம்பாப்வே கூட்டு வர்த்தக குழுவின் 3வது அமர்வு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. உலக உயர் இரத்த அழுத்த நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி மே 17. டெட்டா முறை என்பது முரியா பழங்குடியினரால் பின்பற்றப்படும் விதைகளை பாதுகாக்கும் முறை. ஃப்ரீ ஃபயர் போலார் திட்டத்தை உருவாக்கிய விண்வெளி அமைப்பு நாசா. உலகின் முதல் 6G சாதனத்தை வெளியிட்ட நாடு ஜப்பான். லிக்டஸ் கார்வேல் என்றால் புதிய வகை குதிக்கும் சிலந்தி. இந்தியாவின் எந்த பகுதியில் காடர் பழங்குடியினர் முதன்மையாக வசிக்கின்றனர்? தென்னிந்தியா. டேக் 003 என்ற நேரடி வீரியம் நீக்கப்பட்டு டெங்கு தடுப்பூசியை உருவாக்கிய நாடு ஜப்பான். புலவா என்ற கண்டம் விட்டு கண்டும் பாயும் எரிகணையை உருவாக்கிய நாடு ரஷ்யா. சமீபத்தில் 2024 உலக இடப்பெயர்ச்சிக்கான உலகளாவிய அறிக்கையை கிர்ட் வெளியிட்ட அமைப்பு உலக இடப்பெயர்ச்சி கண்காணிப்பு மையம் ஜெனீவா. இக்லாயஸ் பாதுகாப்பு அமைப்பினை உருவாக்கிய நாடு ரஷ்யா. டெலிமானாஸ் என்பது எந்த அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும்? சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். கேதார்நாத் யாத்திரையை சுமூகமாக நடத்துவதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தின் காவல்துறை தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் மரியாதை. 2024 உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்ற இடம் ரோட்டர்டாம், நெதர்லாந்து. ஆசியா மற்றும் பசிபிக் உலக குழுவின் 10வது கூட்டம் நடைபெற்ற இடம் உலன்பாதர், மங்கோலியா. அண்மையில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீரர் அமன் செராவத். மணிகா பத்ராவுடன் தொடர்புடைய விளையாட்டு டேபிள் டென்னிஸ். நீலகிரி மாவட்டத்தின் முதன்மை சாலைகளை சுற்றி தமிழ்நாட்டின் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்படும் திட்டத்தின் பெயர்
மண்ணில் ஆணியடித்தல் மற்றும் நீர் விதைப்பு திட்டம். அண்மையில் 2024 உலக வனவிலங்கு குற்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் UNODC சமீபத்தில் நாடு முழுவதும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து குறைப்பதற்காக PM கதிசக்தி தளத்துடன் இணைந்துள்ள அமைச்சகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். நான்சி கிரைஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கியுடன் தொடர்புடைய விண்வெளி நிறுவனம் நாசா. நாட்டின் மிகப்பெரிய திறன் வளர்ப்பு திட்டமான 2024 இந்தியா ஸ்கில்ஸ் போட்டி தொடங்கப்பட்ட இடம் புதுடெல்லி. இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் உள்துறை அமைச்சகம். அண்மையில் எந்த இரு நாடுகளுக்கு இடையே தர்காஸ் பயிற்சி என்ற கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி நடைபெற்றது? இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்திய தேயிலை வாரியம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தின் தேயிலை தோட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தேயிலை உற்பத்தியின் சதவீதம் எவ்வளவு குறையும்? 50%. சேரும் சகதியுமான ஆற்று நீரை சுத்திகரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு தகுந்த தீர்வை கண்டுபிடித்துள்ள நிறுவனம் இந்திய பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி நிறுவனம் விசாகப்பட்டினம். ஆண்டுதோறும் சர்வதேச ஒளிநாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 16. அண்மையில் இந்திய வான்படை IAF பீஸ்மா கியூப் என்ற உள்நாட்டு நடமாடும் மருத்துவமனையை வான்குடை மூலம் எவ்விடத்தில் தரையிறக்கி சோதனை செய்தது? ஆக்ரா. சமீபத்தில் வடக்கு சிக்கிமில் ஆபரேஷன் சத்பவனாவை தொடங்கிய ஆயுதப்படை இந்திய இராணுவம். அண்மையில் ஃபைன் இலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதற்கான உயிரியாற்றல் திட்டங்களை தொடங்கிய மாநிலம் உத்தரகாண்ட். ஸ்பெக்டர் RG என்றால் என்ன? விண்வெளி ஆய்வகம். அண்மையில் ரிசர்ச் ஃபார் எ லைவபிள் பிளானட் அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் இன் த அக்ரி-ஃபுட் சிஸ்டம் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு உலக வங்கி.